அருளும் பொருளும் அருளும் சென்னிமலை குமரா போற்றி. இரட்டை வாகனங்களையும் வெளியேறுமாறு சொல்கிறோம்.
ஓம் சிந்தையுள் நிறைந்த எங்கள் சிறகிரி வேலா போற்றி. ஓம் செம்மையாய் வழிநடத்தும் சிக்கல் நகரோய் போற்றி. ஓம் செம்பவளவாயழகன் செந்திலாண்டவா போற்றி. ஓம் எழில் கொஞ்சும் மலைவாழ் ஏகாந்தனே போற்றி. ஓம் சென்னியின் அருள் பெற்ற செங்கத்துரையானே போற்றி. ஓம் உடல் துய்து சென்னி மலையானடி மேவிய ஆயித்துறையரே போற்றி. ஓம் சிந்தையில் நின்று சீர்படுத்தும் செங்கத்துரையானே போற்றி. ஓம் மேன்மக்கள் பாடிடும் புகழ் கொண்ட நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் நன்மக்கள் தொழுதிடும் ஆயித்துறை ஐயனே போற்றி. ஓம் மண்ணுலகம் வாழ்ந்த மாணிக்கமே செங்கத்துரையானே போற்றி. ஓம் விண்ணுலகம் வாழ்ந்தருளும் நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் அம்மையே ஆயித்துறை ஐயனே போற்றி. ஓம் அப்பனே சென்னிமலைவாழ் செங்கத்துரையனே போற்றி. ஓம் ஆயித்துறை ஐயனே ஞான குருவே போற்றி. ஓம் தேவர்கள் தேடும் சென்னியடி வாழும் செங்கத்துரையானே போற்றி. ஓம் தேவசேனாபதியின் பூலோக சேவகனே நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் கந்தனின் புகழ் காட்டிய கருணையே ஆயித்துறை ஐயனே போற்றி. ஓம் சென்னியின் மனம் மேவிய செங்கத்துரையானே போற்றி. ஓம் ஓயாது மக்களை காக்கும் ஒளிச்சுடரே நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் வேளாளர் வழிவந்த வேதமே செங்கத்துரையானே போற்றி. ஓம் காராம் பசும்பால் கறந்து பசியாற்றிய கருணையே நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் ஒற்றைக்கல் குத்திட்ட ஓங்கார ஆயித்துறை ஐயனே போற்றி. ஓம் வானுயர கூப்பிய கரங்களே நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் இன்னல்கள் தீர்த்த இன்முகமே செங்கத்துரையானே போற்றி. ஓம் வருமுன் காத்த வள்ளலே ஆயத்துறை ஐயனே போற்றி. ஓம் ஆங்கிலேயனையும் ஆட்கொண்ட ஆயித்துறை ஐயனே போற்றி. ஓம் நஞ்சினை களைந்த நல்லவரே செங்கத்துரையானே போற்றி. ஓம் கலயம் நிறைய திருநீரு கண்ட தவமான நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் சிந்தை நிறைந்த செங்கத்துரையானே போற்றி. ஓம் பண்ணையாரும் பணிந்து வணங்கிய பக்தனே நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் உன் புகழ் பாட எனக்கருள் செய்த செங்கத்துரையானே போற்றி. ஓம் ஏழ்மையில் வாழ்ந்தோங்கிய ஏகாந்தமே ஆயித்துறை ஐயனே போற்றி. ஓம் சிந்தையில் ஒலிக்கும் சங்கீதமே செங்கத்துரையானே போற்றி. ஓம் எதிரிக்கும் அருள் செய்த என் குருவே ஆயித்துறை ஐயனே போற்றி. ஓம் அழியாத செல்வமே ஆருயிரே ஆயித்துறையானே போற்றி. ஓம் பேரன்பு பொழியும் பெருங்கருணையே நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் மங்காத புகழ் கொண்ட செங்கத்துரையானே போற்றி. ஓம் மணியான வாழ்வு அருளும் ஆயித்துறை ஐயனே போற்றி. ஓம் செங்கத்துறை கண்டெடுத்த செல்வமே நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் செப்பரியானின் பாதமலர்களே செங்கத்துரையானே போற்றி.
ஓம் ஆடும் மாடும் மேய்த்த ஆயனே ஆயத்துறை ஐயனே போற்றி. ஓம் ஏவல் பில்லி எடுத்த செங்கத்துறையானே போற்றி. ஓம் எதிரிகளை வென்ற நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் அருட்பெருஞ்செயல்கள் செய்த ஆயத்துறை ஐயனே போற்றி. ஓம் சென்னிமலை மேவிய செங்கத்துறையானே போற்றி. ஓம் கல்தூணில் வார்த்தெடுத்த கருணையே செங்கத்துறையானே போற்றி. ஓம் அள்ளி அள்ளி வழங்கி அருள் செய்த ஆயத்துறையானே போற்றி. ஓம் ஜீவசமாதியில் வாழ்ந்தருளும் ஏனியே நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் கடைக்கண் பார்வையில் காரியம் ஜெயமாக்கும் ஆயித்துறையானே போற்றி. ஓம் நல்லெண்ணம் தோன்ற நமக்கருளும் செங்கத்துறையானே போற்றி. ஓம் சிங்காரவேல் கண்ட சித்திரமே நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் தீராத வினை தீர்க்கும் செங்கத்துறையானே போற்றி. ஓம் திருநீறு தந்து காக்கும் ஆயத்துறையானே போற்றி. ஓம் சிந்தையில் நின்றாடும் நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் மாசற்ற மனம் கொண்ட மானிடனே செங்கத்துறையானே போற்றி. ஓம் தீராத குறைகள் தீர்ப்பாய் ஆயித்துறை ஐயனே போற்றி. ஓம் கலியுகம் கண்ட கற்பூசாரியே செங்கத்துறையானே போற்றி. ஓம் மானிடம் சிறக்கச் செய்வாய் நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் மண்வளம் ஓங்க அருள்வாய் ஆயித்துறையானே போற்றி. ஓம் உன் மரபு வந்த மக்களை காப்பாய் நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் 300 ஆண்டுகள் கடந்து நிற்கும் மூலமே செங்கத்துறையானே போற்றி. ஓம் உன் திருப்புகழ் பாட திருவருள் தருவாய் ஆயத்துறை ஐயனே போற்றி. ஓம் மறைபொருள் கண்ட மனித மனமே நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் கருணை பொழியும் கண்களே ஆயித்துறை ஐயனே போற்றி. ஓம் சென்னியான் பாதம் நிறைந்தருளும் செம்மனம் கொண்ட செங்கத்துறையானே போற்றி. ஓம் நல்லறிவு புகட்டும் நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் நல்லொழுக்கம் தருவாய் செங்கத்துறையானே போற்றி. ஓம் அகங்காரம் அண்டவிடாது அருள்வாய் ஆயித்துறையானே போற்றி. ஓம் குலம் தழைத்தோங்க அருள் செய்வாய் செங்கத்துறையானே போற்றி. ஓம் வைரன் குலம் கண்ட வைரமே செங்கத்துறையானே போற்றி. ஓம் நின் புகழ் தாங்கி நிற்போம் நிலத்தம்பிரானே போற்றி. ஓம் அரோகரா சொல் கேட்டு அருளும் ஆயித்துறையானே போற்றி. ஓம் அல்லல் தீர்த்தருளும் ஆயித்துறை ஐயனே போற்றி. ஓம் செம்மையுடன் வாழ்வருளும் செங்கத்துறையானே போற்றி. ஓம் குகையில் குடிகொண்ட குலதெய்வமே ஆயித்துறை ஐயனே போற்றி. ஓம் மண்டபம் கட்டிய மாமணியே நிலத்தம்பிரானே போற்றி. ஓம்
இந்த கல்யாண காட்சி காண்பதனால என்ன புண்ணியம்னா சுவாமி அழகரியா சந்தோஷமாறாராமா. திருக்கல்யாணம் ஆரம்ப சந்தோஷமா இருக்கிற சமயம் நான் என்ன ஒரு பிரார்த்தனை அந்த இடத்துல வைக்கிறோமோ அது பரிபூர்ணமாக நிறைவேறும் என்பது நியமம். ஆகையினால எந்த விதமான பேச்சுக்கள் இல்லாது அமைதியாக இறைவனுடைய சிந்தனையாகவே முருகப்பெருமான் சிந்தனையாகவே மனதில் இருக்கலாம். எல்லாரும் ஒரு மனதில் விநாயகர் பிரார்த்தனை பண்ணிக்கங்க, மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணிக்கங்க, ஆரோக்கிய பரமேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிக்கங்க, லட்சுமி நாராயண பிரார்த்தனை பண்ணிக்கங்க, பிரம்மா சரஸ்வதி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. மூலமூர்த்தியாக குலத்திற்கு குருவாக விளங்கக்கூடிய ஆதித்ய பிரார்த்தனை பண்ணிக்கங்க. முருகப்பெருமான் அழிந்திருக்கிறார். ஆகையினால முருகப்பெருமானுடைய திருமணம் கிடைக்க வேண்டிய ஒரு மனதா பிரார்த்தனை பண்ணிட்டு முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் வைபவத்தை பற்றியும் முருகப்பெருமானுடைய வரலாறுகளையும் முருகப்பெருமானுடைய சகலவாக்கியம் திருக்கல்யாண வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, அநேக மக்களே, குழந்தைகளே, மிக சிறப்பான இந்த வழிபாட்டை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற சுதாச்சாரிய பெருமக்களே, திருக்கோயில் நிர்வாகத்தை சார்ந்த நிர்வாகி, கந்த சஷ்டி நோன்பை மேற்கொண்டிருக்கின்ற அன்பர்களே, இசை கலைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு நம்முடைய வணக்கத்தை உண்டாக்கி கொண்டது. எங்கே வருகிறீர்கள், எப்படி வருகிறீர்கள் என்று தொடர்ந்து என்னை வழிகாட்டிக் கொண்டே இருந்தார். நான் ராமநாதபுரத்தில் இருந்தாலும் அலைங்கிறது ஒரு 15 தொலைவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரிலிருந்து வருகிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம், எதற்காக இவர்கள் இப்படி என்னை தொடர்ந்து எங்க வரீங்கன்னு கேட்கிறாங்க, எப்படி வர்றீங்கன்னு கேட்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன ஐயம். பிறகுதான் தெரிந்தது, செங்கத்துறை சென்னியாண்டவர் கோயில் இன்றைக்கு ஒரு பெருந்திரளான பக்தர்கள் கூட்டம் கூடி முருகப்பெருமானுடைய அந்த பெருவிழாவை கண்ணுற்றுக் கொண்டிருக்கிற இந்த பெருவிழாவுக்கு என்னை சரியாக அழைக்க வேண்டும் என்று அந்த பெருமக்கள் நினைத்திருக்கிறார். நான் கூட நினைச்சேன், முதலாம் ஆண்டு சொன்னாங்க ஒரு 50 பேர் 100 பேர் வந்து பார்த்தால் தான் தெரிகிறது நாம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறோமா செங்கத்துறையில் இருக்கிறோமா என்று அவ்வளவு திரளான மக்கள், மிக சிறப்பான ஏற்பாடு. பார்த்துக் கொண்டே உள்ளே வருகிறேன். வெள்ளை சட்டையும் பச்சை வேட்டியும் அணிந்திருக்கிற இளைஞர்கள் மக்கள். அவங்கெல்லாம் ஏதோ இந்த கோயில் திருக்கல்யாணத்துக்காக வந்து இங்க வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்தா எல்லோருடைய கைகளிலும் அந்த சஷ்டி காப்பி இருக்கிறது. என்னுடைய உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அடுத்த தலைமுறை பழுதெல்லாம் எத்தனை பேர் விரதம் இருக்கிறீங்க கை கொடுங்க. விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த
அப்போது நான் கேட்கிற போது எல்லோரும் கையை தூக்க வேண்டும். அந்த சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அந்த முனிவர் இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவிக்கு பேரு மாயைன்னு பேரு. என்ன பேருங்க? மாயைன்னு பேரு. இருக்கிறது. இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் நம்முடைய சிவபெருமான், நம்முடைய சதாசிவமாக வைத்திருக்கிறீர்களே, அந்த சதாசிவ பெருமான் அறம் என்று சொல்லக்கூடிய விடையின் மீது இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார். சிவபெருமானுடைய வாகனம் என்ன? சிவனுடைய வாகனம் என்ன? நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமான் யாருன்னா, நாம பார்க்கிறதுக்கு காளை வடிவத்தில் இருக்கும். உண்மையில் நந்தி யார் என்று கேட்டால் அறத்தின் வடிவம், தர்மத்தின் வடிவம், சத்தியத்தின் வடிவம். இந்த உலகத்தில் அறம் குன்றுகிற போது சிவபெருமான் கோபித்துக் கொள்வார். இந்த நந்திய பெருமான் மீது இறைவன் இருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறாரே பெண்ணே, அறம் சொல்லாமல் என்ன செய்வது? மாயை பார்த்து ராசிவ முனிவர் கேட்டார். மாயை சொன்னார், என் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறம் உரைக்க வேண்டாம், அவர்கள் தவம் செய்வார். இந்த சூரபதுமன் உள்ளிட்ட அந்த குமாரர்கள் எல்லாம் கடல்ல நின்று தவம் செய்கிறார். இறைவன் வந்தார், வரம் வாங்கினார். என்ன வரம் தெரியுமா? எங்களுடைய வீர மகேந்திரபுரியை யாரும் எதிர்கொள்ளக்கூடாது. நாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய வீர மகேந்திரபுரிக்கு எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது. எங்களை அடிக்க வந்த எதிரி இந்த உலகத்தில் யாரும் இருக்கக்கூடாது. இறைவனிடத்தில் வரம். பரம கருணாமூர்த்தி சிவபெருமான் நம்புங்கள். பரம கருணாமூர்த்தி என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். தந்தோம் என்று அருளை கொடுத்தார். அருளை வாங்கிய அந்த அசுரகுமாரர்கள் என்ன செய்தார்கள்? காட்டாட்சி செய்தார்கள். செய்த ஆட்சி காட்டாட்சி. எப்படி ஆட்சி பண்ணாங்க தெரியுமா? வீர மகேந்திரபுரியில் இருக்கிற தெருக்கள், நான் செங்கத்துறையில் இருக்கிற அந்த தெருக்களை எல்லாம் பார்த்தேன். இன்றைக்கு இந்த ஊர் விழாக்கோலம் கொண்டிருக்கிற அந்த வாசல்ல இருந்து இங்கே வருகிற வரையில் அப்படியே அழகான தோரணங்கள், மின்விளக்குகள் எல்லாம் அலங்கரித்து முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை சொந்த வீட்டு திருக்கல்யாணம் போல இந்த ஊர் பெருமக்கள் முன்னெடுத்திருப்பது நமக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெரிய பெரிய திருக்கோவில்களில் ஊர்களில் கூட இல்லாத ஒரு சிறப்பை இந்த ஊர் மக்கள் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் முருகனிடத்தில் செய்த தவம் ஒன்று, உங்கள் மூதாதையர்கள் செய்த தவம் ஒன்று, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளே அருள் செய்து கொண்டிருக்கிறானே ஆயத்துறை ஐயர் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தர் பெருமானுடைய திருவருள் இந்த ஊருக்கு நிரம்ப இருக்கிறது. அப்படி இந்த வீதிகள் எல்லாம் அழகாக இருப்பதை போல வீர மகேந்திரபுரி, அந்த வீர மகேந்திரபுரியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் காலையில எழுந்து வாசல் தெளிக்க மாட்டார்கள். அப்படின்னு என்ன பொருள்? எல்லா வீட்டிலும் இருக்கிற பெண்கள் அவசியம் எழுந்து வீட்டு வாசலில் சாணம் தெளிக்க வேண்டும். இப்ப அந்த பழக்கம் எல்லாம் போயிடுச்சு. அவசியம் இல்லாம எல்லா இடத்திலும் டைல்ஸ் போடணும். டைல்ஸ் போட்டு பழிந்து தரை 60 வயசு ஆனாலே கால தூக்கி வச்சா அடுத்த நாள் காலையில கோயம்புத்தூர் மருத்துவமனையில போய் படுக்கிற மாதிரி தரப்பட்டது. நம்ம காலத்துல, பழைய காலத்துல எதற்காக அந்த சாணம் விழுங்கினார்கள் என்றால் நம் காலுக்கு அது நன்மை. அதை பற்றி பேசினா விரிந்து போயிருக்கு, பிறகு பேசு. அப்படி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வாசல் தெளிக்க மாட்டார்கள். அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் தெரியுமா? வருண பகவான் மலைக்கு அதிபதி, அவன் வந்து வாசலை தெளிக்க வேண்டும். இருக்கிற பெண்கள் எல்லாம் வாசல் கூட்ட மாட்டார்கள். ஏன் கூட்ட மாட்டார்கள்? அவர்களுக்கு அந்த வேலை தேவையில்லை. என்னுடைய நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். வாயு பகவான் சொன்னார், சாமி முடிந்து வாசல் கூட்டவில்லை, ஆனால் அந்த பெண்களுடைய இடுப்பு பகுதியில ஆற்றல் இல்லாமல் போயிட்டுமே. அதனால் என்ன? குனிந்து வாசல் கூட்டாத பெண்களுக்கு கோவை மருத்துவமனையில் இடம் கேட்க வேண்டுமே. குனிந்து வீடும் வாசலும் பெருக்காத பெண்கள் கட்டாயம் மருத்துவமனைக்கு. இப்படியே பஞ்சபூதங்களுக்கு உத்தரவு போட்டான், 9 கோள்களுக்கு உத்தரவிட்டான். இந்திராதி தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தினான் சூரபதுமன். எதிர்த்து போறதுக்கு யாருமே இல்லை. கொடுமை தாங்கவில்லை. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வாசல் தெளிக்கவில்லை என்றால் என்னை
தண்டிப்பானே. செங்கத்துறையில் அங்கே போய் மழை பெய்யலாம் என்றால் இங்கே இருக்கிற சூழல் தடுக்கிறானே என்று செய்வது தெரியல. ஒரு கட்டத்துல எல்லாரும் முடிவு செய்தார்கள், பொதுக்குழு கூடியது. பொதுக்குழு கூடி முடிவு செய்தார்கள், இந்திராஜி தேவர்கள், பஞ்சபூதங்கள், 8 திக்கு பாலகர்கள் எல்லோரும் இடத்துல முறையிட்டது. இந்திரனிடத்துல போலாமா, அவனே அடிமையாக இருக்கிறான். திருமாலிடத்துல போகலாமா, அவர் ஒத்து வரமாட்டார். பிரம்மனிடத்துல போகலாமா, அவனும் வரமாட்டேன் என்று அறிவிக்கிறான். எல்லாரும் பேசினார்கள். இறுதியில எங்கே போவது? முடிவு எட்டப்பட்டது. எல்லோரும் திருக்கைலாயத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். திருக்கைலாயத்தில் சாமி தவம் செய்து கொண்டிருக்கிறார். கடைசியா யாரு போறது? எல்லாரும் நீ உந்தி நான் உந்தி என்று சொன்ன போது எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள். காமன் என்று சொல்லக்கூடிய மன்மதனை அனுப்பலாம். அவன் போய் முன்னாடி நின்னா சிவபெருமான் ஞானத்துல பார்த்தால் அவன் அழித்து விட்டார். அப்புறம் ரதி போய் மன்றாடி என் வீட்டுக்காரரை எடுத்துக் கொடுங்க என்று கேட்டதுக்கு அப்புறம் சாமி எடுத்துக் கொடுத்தார். அது ஒரு வரலாறு. இப்படியாக எல்லோரும் அச்சியின்றி நின்ற போது கருணை கொண்ட சிவபெருமான் கண்ணை திறந்து பார்ப்பார். சாமி வீரமகேந்திரமுடியை ஆட்சி செய்யக்கூடிய சூரபெருமானுடைய கொடுமை தாங்கவில்லை, எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்டார். சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா? சூரபெருமானுடைய கொடுமை தாங்கவில்லையா, இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை தருகிறேன் என்று சொல்லி சிவபெருமானுடைய நெற்றியில் இருக்கிற அந்த கண்ணை திறந்தால் ஒரு சோதி குழம்பு வந்தது. அந்த சோதி குழம்பு சரவண பொய்கையில் விழுந்தது. கார்த்திகை பெண்கள் கையில எடுத்தார்கள். சரவண கருப்பை வனம்னா காடு, சரவணன் என்று சொல்லக்கூடிய கருப்பை காட்டில் அந்த பொய்கையில வந்து விழுந்த காரணத்தினால அவனுக்கு சரவணன் என்று பெயர் தெரிவித்தார்கள். ஆறாக பிரிந்து நின்றதை ஒன்றாக சேர்த்து கந்திய காரணத்தினால அவனுக்கு கந்தன் என்று பெயர் வைத்தார்கள். அழகாக இருந்த காரணத்தினால் அவனுக்கு முருகன் என்று பெயர் வைத்தார்கள். கார்த்திகை பெண்கள் தாங்கி நின்றதனாலே கார்த்திகேயன் என்று பெயர் வைத்தார்கள். இப்படியாக முருகப்பெருமான் இந்த உலகத்திற்கு வந்து சேர்ந்தார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் ஒன்றாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற சோதி குழம்பதோர் வேணியாய் கருணைபோர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தவன் இந்த உலகம் இப்ப சொல்ற பாருங்க. முருகப்பெருமான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் தெரியுமா? காணாம்பாடி கிராமத்தில் இருக்கிற செங்கத்துறையில் சுற்று வட்டார பகுதிகளில் உட்கார் உறவினர்கள் தெரிந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான அருட்செல்வமும் பொருட்செல்வமும் வேண்டும் என்று சொல்லி பரம்பொருளிடத்திலே வேண்டுதல் விண்ணப்பம் வைத்து விரதம் மேற்கொள்ளுகிற போது வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக சிவபெருமானுடைய பிரதிநிதியாக, சிவபெருமானுடைய மறுமதிப்பாக அருள்வ சிவன் என்கிற திருநாமத்தோடு இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த உலகத்திற்கு வந்து உதித்தவன் நம்முடைய சென்னியாண்டவன். இந்த உலகம் முடிவதற்காக வந்து சேர்ந்தவன் சென்னியாண்டவன். அந்த முருகப்பெருமான் சூரபெருமனை எதிர்த்து போர் செய்தான். சிக்கல்ல இருக்கிற அன்னையிடத்தில் வேலை வாங்கினான். 6 நாள் போர். 6வது நாள் போர் முடிவில் சூரன் வலிமை இழந்து இருக்கிறான். எல்லாரும் போய்விட்டார்கள். எல்லாரும் இறந்து போய்விட்டார்கள், மடிந்து போய்விட்டார்கள். சூரபெருமன் மட்டும் நிற்கிறான். முருகப்பெருமான் இந்த பக்கம் காட்சி கொடுக்கிறார். சூரபெருமன் வலிமை இழந்து விட்டான். தோல்வியினுடைய உடம்பில் இருக்கிறார். அப்ப முருகப்பெருமானுடைய தளபதி யார்? முருகனுடைய தளபதி யார்? முருகனுடைய தளபதி யார்? முருகனுடைய தளபதி. ஏன் வீரபாகு தேவர் பேரை இவ்வளவு ஆழமா கேட்கணும் தெரியுமா? நம்புங்கள், நம் சமயத்தில் ஒரு வழக்கம் உண்டு. எங்கெல்லாம் ராமாயணம் பேசப்படுகிறதோ அந்த கூட்டத்தில் ஆஞ்சநேய சாமி இருப்பார். எங்கெல்லாம் முருகனுடைய சிறப்பு பேசப்படுகிறதோ அந்த கூட்டத்தில் மறைந்திருந்து அவருடைய தளபதியாகிய வீரபாகு தேவர் இருப்பார். எங்கெல்லாம் பெரிய புராணம் பேசப்படுகிறதோ அங்கே சிவபெருமானே இருப்பார். இப்ப செங்கத்துறையில சென்னியாண்டவர் கோயில்ல இந்த திருக்கல்யாணத்துல இந்த கூட்டத்துல எங்கோ ஒரு இடத்தில் நம் கண்ணுக்கு புலப்படாமல் வீரபாகு தேவர் வந்து இருந்து அந்த சென்னியாண்டவருடைய சிறப்பு. வீரபாகு தேவர் போய் சூரபெருமனை கேட்டான். அதே சூரபெருமனை, நீ தோல்வியினுடைய விடுதலை நிற்கிறார்.
அப்ப சூரபத்மன் சொன்னான், அல்லாத ஆசைதான் என்னுடைய மானம் தடுக்கிறது என்றார், ஈகோ தடுக்கிறது என்று சொன்னார். அதற்கு பிறகு முருகப்பெருமான் அவனுக்கு கருணை செய்தார். சேவலாகவும் மயிலாகவும் கதிமோட்சம் கொடுத்தார். தனக்கு அருகிலேயே வைத்துக் கொண்டார். இப்படி யாரெல்லாம் முருகனுடைய திருவடியை சென்று தொழுகிறோமோ அவர்கள் எவ்வளவு அல்லாதவர்களாக இருந்தாலும் அவனை சரண் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு தலையில் இருக்கிற உச்சியை கொடுப்பவன் நம்முடைய கந்தப்பெருமானாகிய சென்னியாண்டவர் பெருமான். அதனால வீரபாக தேவருக்கு மோட்சம் கொடுத்த வழிபாடு நேற்றைக்கு இங்கே சூரசம்ஹாரமாக நடந்தது இல்லையா? வீரபாக தேவருக்கு சூரபத்மனுக்கு சேவலாகவும் மயிலாகவும் சாமி சரணாகதி கொடுத்து தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார். அடுத்த நாள் முருகப்பெருமானுடைய மாமன் மகன். யாரு மாமன்? முருகனுக்கு மாமன் யாரு? பெருமாள். பெருமாள் எங்க இருப்பாருங்க? எங்க படுத்திருப்பாரு? பார்க்கடல்ல படுத்திருப்பார். பார்க்கடல்ல படுத்திருந்த பெருமாள் ஒரு நாள் சிவபெருமானுடைய தாண்டவத்தை காண விரும்பினார். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் காட்டினார். அந்த தாண்டவத்தை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அவர் கண்ணிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் பார்க்கடல்ல விழுந்தது. இந்த 2 சொட்டு கண்ணீர்ல இருந்து 2 இளம் பெண் குழந்தைகள் வெளியே வந்தார். அமுதவள்ளி, சுந்தரவள்ளி. அக்கா அமுதவள்ளி, தங்கை சுந்தரவள்ளி. 2 பேரும் ஒன்னா விளையாடுனாங்க, ஒன்னா பள்ளிக்கூடம் போனாங்க, ஒன்னா சேட்டை பண்ணாங்க. பியூட்டி பார்லருக்கு வந்து 2 பேரும் ஒன்னா போகல. ஏன் போகல தெரியுமா? அவர்கள் இயற்கையிலேயே அழகாக இருந்தார்கள். என்ன சிறப்புன்னா, யாரெல்லாம் இன்னைக்கு நடக்கிற தெய்வயானை திருமணத்துக்கு வருகிறீர்களோ நீங்கள் இன்று முதல் உங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் இயற்கையான அழகை பெறுவீர்கள். பொய் சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். பாருங்க, உங்களுக்கு ஒரு நுட்பத்தை சொல்லிட்டு சீக்கிரமா முடிக்கலாம். வழிபாட்டுக்கு நேரம் 6 நாள் விரதம் இருக்கு இல்லையா? விரதம் இருந்தவங்க வீட்டுல ஒரு முறை கைதுங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். திருப்பூர் கேள்வி கேட்கிறேன். நேற்று சூரசம்ஹாரம் 6வது நாள் விரதம். என்னால எழும்ப கூட முடியவில்லைங்கிறது கேள்வி. இத்தனை பேர் கைதுனாங்களே, உணவு இல்லாமல் 6 நாள் தாக்கு பிடிக்க முடியும் என்று சொன்னால் அது உங்களால் அல்ல, முருகனுடைய கருணையினால் நீங்கள் அதை அனுபவித்திருக்கிறீர்கள். சொல்றேன், விரதம் இருக்கிற மேனி அழகு என்று அவை பிறகு சொல்றேன். விரதத்தில் இழைத்த மேனி அழகு. விரதம் இருக்கிற கண்ணெல்லாம் அழகா இருக்கு. ஏன்னா கண் உள்ள போயிருக்கு. கண் உள்ளே போகுமானால் கண் அவசியமற்றதை பார்க்க. அதனால இந்த விரதத்தில் இழைத்த மேனி இருக்கிறது, அது அழகானது என்று அவ்வை பாட்டி சொல்லுகிறார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு விரதத்தை முடிக்க போறீங்க இல்லையா? நாளையிலிருந்து 6 நாள் முருகனுக்கு கோயிலுக்கு வர வேண்டாம். சும்மா வீட்டிலேயே விரதம் இருந்து பார்க்க முடியுமா? எல்லாரையும் ஆம்புலன்ஸ் வச்சு காப்பு அணிந்து முருகனுடைய திருநீற்று காப்பை அணிந்து கொண்டீர்கள் என்றால் உள்ளே செல்ல வேண்டிய உணவுக்கு அவசியமில்லை, உயிருக்கு அவனுடைய அருள் என்கிற உணவு வந்து சேர்ந்து விடுகிறது. அமுதவள்ளியும் சுந்தரவள்ளியும் எல்லா இடத்திற்கும் ஒன்றாக போனார்கள். அழகு நிலையத்துக்கு போகவில்லை. அந்த சுந்தரவள்ளி இடையே அக்காவை பார்த்து கேட்டா, அக்கா நாம் 2 பேரும் எப்பவும் இப்படியே இருக்க வேண்டும், திருமணம் ஆனாலும் ஒரே வீட்டுக்கு போறோம். அக்காவும் தங்கையும் ஒருவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 21ஆம் நூற்றாண்டுல அப்படி எனக்கு குழந்தை இல்லையான்னு நிறைய பேர் ஏங்கிற ஏக்கம் எனக்கு புரியுது. அது கிடைத்தது. 2 பேரும் தவம் இருந்தார்கள். அக்கா மகன் முருகப்பெருமான். போர் நடப்பதற்கு முன்பாக தேவேந்திரனுடைய மகளான தெய்வ யானையினுடைய பாதத்திலே வந்து சேர்ந்த தெய்வ யானையாகிய மூத்த குழந்தை முருகப்பெருமானுக்கு நான் மனமுடித்து வைப்பேன் என்று தேவேந்திரன் கொடுத்த உத்தரவாதத்தை ஏற்று முருகப்பெருமான் என்று பெண் கேட்டார். சூரசம்ஹாரம் முடிந்ததற்கு பிறகு அடுத்த நாள் திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த அற்புதமான ஞான நிகழ்வை
சிவலோகத்தில் கைலாயத்தில் இருக்கிற இந்திராதி தேவர்களெல்லாம் முன்னிலையேற்றிருக்க தெய்வ யானை நாச்சியார் நம்முடைய முருகப்பெருமானுடைய திருக்கரத்தை பற்றக்கூடிய அருள் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தெய்வ யானையாகிய நம்முடைய தாய், யாரெல்லாம் தெய்வ யானையை உங்க மனசுல நினைக்கிறீங்களோ அந்த அம்மாவுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும். அவளுடைய கரம் சென்று முருகனுடைய கரத்தை பற்றுகிற போது உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் 100% வென்று வெற்றியடைந்து நிறைவேறும் என்கிற அருள் வழிபாடுதான் இந்த தெய்வ திருமணம். இந்த தெய்வ திருமணம் என்று சொல்லக்கூடிய மங்கள நிகழ்வில் நாம் எல்லோரும் கலந்து முருகப்பெருமானுடைய திருக்கரத்தை தெய்வ யானையும், இன்னொரு பொண்ணு சுந்தரவட்டி சின்ன பொண்ணு பெரிய தேவேந்திரனுடைய மகளாக போய் இந்திரலோகத்தில் பிறந்தாள். இளைய பொண்ணு எங்க வந்து பிறந்தா தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற வள்ளிமலையில வள்ளி கிழங்கு இருக்கக்கூடிய குடியிலே வந்து அவதரித்தாள். அவள் புறப்பெண்ணாக இருந்து குமரனை கரம் பிடித்தாள். அப்படி அருள் நிகழ்வு நடக்கக்கூடிய இந்த மங்கள திருமணத்தில் முருகனையும் வள்ளிநாச்சியாருடைய கதையும் சிவபெருமானுடைய திருவருளும் நம்முடைய ஆயத்துறை ஐயனுடைய குருவருளும் முழுமையாக கிடைத்து நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க 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 என்று திருவருளையும் குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளையும் என் நெஞ்சத்தளத்திலே இருத்தி வழிபாடு நிறைவடைகிற வரையில் உங்கள் கண்ணும் கருத்தும் இந்த முருகப்பெருமானுடைய திருமேனியை மட்டும் பார்க்கட்டும். வள்ளிநாச்சியார், தெய்வயானை, வேலாயுதமாகிய ஞானத்தை மூன்றையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒளிபரப்பு என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு சால்வை அளிக்க எஸ்ஆர்ஆர் சென்று கண்டபுராணத்தின் பிள்ளைகளுடைய தொடர்பிலே இணக்கமாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் எல்லாம் இந்த முருகப்பெருமான் திருவருளாலே பரிபூர்ணமாக இன்னலோடு மென்மேலும் முருகப்பெருமான் திருவருள் பெற்று பலவிதமான சைவ சிந்தனைகளை இறைவனுடைய அருளால் மக்களுக்கு சேர்க்க வேண்டுகின்றோம். கந்தபுராணம் சொற்பொழிவு என்றால் ஒரு வாரம் ஆகும். உண்மையாக கந்தபுராண சொற்பொழிவு பண்ணணும்னா ஒரு வாரம் ஆகும். ஆனா ஐயா அவர்கள் நமக்கு இந்த குறிப்பிட்ட இந்த குறுகிய நேரத்தில் கந்தபுராணத்தை முழுமையுமே சொல்லி கொடுத்தார். ரொம்ப சிறப்பா எளிமையா எல்லா மனதையும் கொடுத்தாங்க. ஐயா அவர்களுக்கு பரிபூர்ணமாக நிர்வாகத்தாரால்